வணக்கம். HDP தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். TNPSC டெட் தமிழ் இலக்கணம் பகுதி 6 இன்று எழுத்திலக்கணத்தில் முதல் எழுத்து பற்றியும் சார்பு எழுத்து பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல எழுத்துகள் எத்தனை வகைப்படும் அதை பார்த்துடலாம். எழுத்துகள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து சார்பெழுத்து என எழுத்துகள் 2 வகைப்படும். சரிங்களா? முதல்ல நம்ம முதல் எழுத்து பார்த்துடலாம். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? முதல் எழுத்துக்கள் எத்தனைனா 30, அவை உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சரிங்களா? சரியே நம்ம இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது பிற எழுத்துக்கள் என்றால் இந்த சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இது முதற் காரணமாக இருக்கிறதுனால இவற்றை நம்ம முதல் எழுத்துக்கள் என்கிறோம். அடுத்தது சார்பெழுத்துக்களை பற்றி பார்த்துடலாம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சரிங்களா? சரி, ஏன் நம்ம இதை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். இவைகள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால தான் இவைகள் சார்பெழுத்துக்கள் என்கிறோம். சரிங்களா? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவற்றை நம்ம பார்க்கலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரெலபடை, ஒற்றெலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த உயிர்மை எழுத்துக்களை பற்றியும் ஆயுத எழுத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சார்பெழுத்துக்களில் உயிர்மையையும் ஆயுதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிர்மை எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதாவது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மெய் எழுத்து இக்கு போட்டுக்கலாம். இந்த இக்கு. சரிங்களா? ப்ளஸ் இந்த உயிர் எழுத்தில் ஆ போட்டுக்கலாம். இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் கா. சரிங்களா? இது போல் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உருவாகும் எழுத்து தான் உயிர்மை எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் என்றால் சவுண்டு. அதோட சவுண்டு ஒலி வடிவம் மெய் எழுத்தோட சவுண்டும் உயிர் எழுத்தோட சவுண்டும் சேர்ந்து வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இக்கு ப்ளஸ் ஆ, இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்ததுனால உயிர்மை எழுத்து தோன்றுகின்றது. இதை காவை ஒழிச்சு பாருங்கள். கா, இந்த இக்கோட சவுண்டும் இந்த ஆவோட சவுண்டும் இதில் சேர்ந்து வரும். கா. சரிங்களா? இது போல தான் உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வரி வடிவம் பார்க்கலாம். உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். மெய் எழுத்துக்கள் என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, அந்த மாதிரி தாங்க மெய் எழுத்து. இங்கே பாருங்கள், உயிர்மை எழுத்துக்கள் காங்கா, சாஞா, டானா. அதாவது மெய் எழுத்து புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உயிர்மை எழுத்து. சரிங்களா? அதாவது உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். அதோட கால அளவு அதாவது கால அளவு என்றால் மாத்திரை. உயிர்மை எழுத்தின் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். அதாவது குறில் எழுத்து. உயிர் குறில் என்றால் அதுக்கு ஒரு மாத்திரை, உயிர் நெடில்னா 2 மாத்திரை படித்தோம். அதே போல தான் இதில் உயிர்மை எழுத்தில் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, காங்கா, சா, இது மாதிரி குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை. அதுவே பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, காங்கா, சா. சரிங்களா? இது போல் குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அதாவது ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். இவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால தான் இவை சார்பெழுத்து வகையில் அடங்குகின்றது. அடுத்தது ஆயுத எழுத்தை பற்றி பார்த்தலாம். ஆயுத எழுத்து அக்கு. சரிங்களா? ஆயுத எழுத்து அக்கு. இது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடையது. இங்கே பாருங்கள், 3 புள்ளிகளை உடையது, தனித்த வடிவம் பெற்றது என்றால் தமிழில் இது போல் வடிவம் பெற்ற வேறு எழுத்துக்கள் இல்லை. சரிங்களா? அக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அடுத்தது பார்த்துக்கலாம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி,
முப்பார் புள்ளி தனிநிலை என வேறு பெயர்களும் இந்த ஆயுத எழுத்துக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. நுட்பமான ஒலிப்பு முறையை இந்த ஆயுத எழுத்து உடையது. அக்கு அப்படி சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இந்த ஒலிப்பு முறை வந்து நுட்பமாக உள்ளது. அடுத்தது பார்க்கலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஃது. இங்கே பாருங்கள், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இந்த அக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த அக்குக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும். வல்லின உயிர்மை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கசட தப்பற. சரிங்களா? வல்லின உயிர்மை எழுத்து கசட தப்பற. இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று தான் வந்து அக்குக்கு பின் வரும். சரிங்களா? தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரிங்களா? ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து அஃது. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஆயுத எழுத்து வந்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் தான் வந்து இதை சார்பெழுத்து என்கிறோம். இந்த வகுப்பில் நம்ம சார்பெழுத்துகளில் உயிர்மை மற்றும் ஆயுதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் உயிர் அளபடை மற்றும் ஒற்று அளபடையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.